வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. மே மாதம் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மேசராசியிலிருந்து அமைந்திருக்கிறார். 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாற இருக்கிறார். செவ்வாய் மீனராசியில் இருக்கிறார். புதன் வக்ரக நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேசராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரகநிலைகள் இந்த 15 நாட்களுமே அமைந்திருக்கு. வேறு கிரகநிலை மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2வது வாரத்தில் எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது, இந்த 15 நாட்களும் எப்படி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ராசியில் சூரியன் 8, 9 ஆகிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். முதலாளிகளின் அன்பை பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும். அலட்சியமாக இருக்காமல் வேலையில் முழு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில அபாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துட்டு இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிலைநாட்ட பாடுபடுங்க. நிச்சயமாக உங்களுடைய லைஃபு சூப்பராக அமையும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தகப்பனார் வழியில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் நண்பர்கள் மூலிமா அனைத்தும் நிறைவேறும். அதே மாதிரி தொழிலுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே நண்பர்கள் மூலிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த டைமில் உங்களுடைய நண்பர்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரத்தை பெருக்குவதற்கான புத்திசாலித்தனத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுனாலையும் மேலும் உங்கள் வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. மற்றவர்களோட ஆலோசனை பெற்று அதன் மூலிமா நீங்கள் செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நிறைய ஒரு வருமானம் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் நினைத்த காரியத்தை தடையில்லாமல் நிறைவேற்றுவீங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ளே நினைக்கிறீங்களோ அதை எப்பாடுபட்டுவாவது நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்தில் அமையுங்க. அதே மாதிரி அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கனாலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது. அதனால் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் சின்ன பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களால் நல்ல ஒரு சொல்யூஷன்
கிடைக்கும். அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கான தீர்வும் உங்களால் எடுக்க முடியும். இதற்காக கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக பேசியே தீர்த்துருவீங்க. விரைவு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவாங்க. சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக செலவு செய்யுங்க. கடன் வாங்குவதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. கடன் வாங்கும்போது ஏதாவது பத்திரங்களில் கையெழுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்துடுங்க. யாருக்காவது முன்ஜாமீன் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் போடுவதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சில பேர்லாம் உங்களை ஏமாற்றிட்டு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. இப்படி நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யலை அப்படின்னா பண தட்டுப்பாடு உங்களை பாடாப்படுத்தும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். இதனால் மனக்குழப்பம், மன அலைச்சல், மன போராட்டம் இதெல்லாம் நிறைய நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள். வீண் செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதற்கெடுத்தாலும் வீண் கோபம், வீண் பிரச்சனைகள்லையும் வீண் வாக்குவாதங்களிலும் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கேது 1ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவியோடு மல்லு கட்டி சிக்கல் எல்லாம் பெரிதாக்காதீங்க. அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது. குடும்ப ஒற்றுமையை நீங்கள் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இல்லைன்னா பிரச்சனை பெரிதாகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பெரிதுபடுத்தாமல் விட்டுறது நல்லது. அதிகம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வரும். அதனால் பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுவது நல்லது. ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு இணைந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானத்திலும் குருவோடு சூரியன் இணைந்திருக்கிறார். குரு உங்களுடைய 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுவதனால மிகச் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். வணிகம் சிறப்பாக நடைபெறும். மறைந்த புதன் நிறைய பலனை தருவார். சுக்கிரனோடு இணைந்துள்ள தன ராசியை பார்ப்பதனால எழுத்து பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் மேசத்தில் சுக்கிரன் அமர்ந்து தன வீட்டை பார்ப்பதனால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கடன்லாம் கொஞ்சம் பைசலாகும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ராசியில் உள்ள கேதுவால் அப்பப்போ மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் ஒரு பிரச்சனையை மிகவும் பூதாகரமாக தோன்றி பின்ன மீண்டும் ஒன்றும் இல்லாமல் மறையும். அதற்கு காரணம் ராகு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது, அவரோடு செவ்வாயும் இணைந்திருப்பது தான். வீடு வாங்குதல், விற்பதல் முதலிய விஷயங்கள்லாம் சிறிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமையில் காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க. பித்ரு காரியங்களை மறக்காமல் செய்துருங்க. இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சனிக்கிழமையில் மறக்காமல் ஒரு பிடி காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வாங்க. பித்ரு காரியங்கள் ஏதாவது செய்யாமல் விட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்களெல்லாம் இப்போ செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஏதாவது செய்யாமல் விட்டுருக்காங்களா என்னன்னு உங்களுடைய முன்னோர்கிட்ட கேட்டு அதெல்லாம் செய்யாமல் விட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதை மறக்காமல் இதை ரெண்டையும் செய்துட்டு வாங்க. இந்த 15 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. மேல் அதிகாரிகளிடம் சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. வீண் பிரச்சனை வேண்டாம். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. அதே மாதிரி
குடும்ப உறவுகளிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீட்டில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால வீண் மனக்குழப்பமும் மன அழுத்தமும் ஏற்படும். இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திடுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மேலே சொன்ன இரண்டையும் மறக்காமல் செய்துட்டு வாங்க. சனிக்கிழமையில் காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வாங்க. அதே மாதிரி பித்ரு காரியம் ஏதாவது விட்டுருந்ததுன்னா அதையும் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். தேங்க்யூ.